பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நஹ்வுடைய பாடத்தில் நம்ம வாக்கியங்கள் சார்ந்து படிக்க போகிறோம். ஜும்லா அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இது ஒரு கலிமா. கலிமானா தமிழில் வார்த்தைன்னு சொல்வோம். இது ஒரு கலிமா. ஜும்லா அப்படின்றது ஒரு கலிமா, இது ஒரு கலிமா. இப்போ இது ரெண்டு கலிமாக்கள், ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது வந்து ஒரு வாக்கியம். அது அரபியில் ஜும்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆரம்ப பாடங்களில் படிச்சிருக்கோம் நஹ்வுடைய பாடத்தில். இப்போது அந்த வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ், சரிங்களா, ஒரு சென்டென்ஸ், அந்த வாக்கியம் ரெண்டாக பிரியும். ஜும்லா இஸ்மு கிடையாது, ஜும்லா. ஜும்லாக்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஜும்லா முஃபீதா. ஜும்லா முஃபீதானா பயன் தரக்கூடிய வாக்கியம். முழுமையாக அந்த அர்த்தம் கொடுக்கும், சரிங்களா. அதுதான் ஜும்லா முஃபீதா. ஜும்லா கைரு முஃபீதானா முழுமையாக பயன் தராத வாக்கியம். ஜும்லா முஃபீதானா என்ன? முழுமையாக பயன் தரக்கூடிய வாக்கியம்னா அந்த வாக்கியத்தை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு அர்த்தம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக புரியும். இதே ஜும்லா கைரு முஃபீதா அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும், பட் முழுமையாக புரியாது. ஏதோ ஒரு குறை அல்லது ஒரு கண்டினியூவேஷன், ஒரு தொடர்ச்சி தேவைப்படும். அந்த தொடர்ச்சி இருந்தால் தான் அந்த வாக்கியம் முழுமை பெறும். அப்படின்ற மாதிரி உள்ள வாக்கியங்கள் எல்லாமே ஜும்லா கைரு முஃபீதா. இப்போது ஜும்லா கைரு முஃபீதா ஃபஸ்ட்டு படிப்போம். ஜும்லா கைரு முஃபீதாவில் 3 வகை உண்டு. ஒன்று முரக்கபுன் இஷாரியுன், ரெண்டாவது முரக்கபுன் இதாஃபியுன், மூணாவது முரக்கபுன் தௌசீஃபியுன். உங்களுக்கு இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த முரக்கபுன் இஷாரியுனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இஸ்மு இஷாரா. இஸ்மு இஷாரா ஞாபகம் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இஸ்மு இஷாரா முஷாருன் இலைஹின்றது வரும். அப்போ இஸ்மு இஷாராங்கிற ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். இது உங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய பாடங்கள் படிக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. எடுத்த உடனே இந்த பேர் எல்லாமே கொஞ்சம் வாயில் வர்றதுக்கும் கஷ்டம், மனப்பாடம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது முரக்கபுன் இதாஃபியுன்னா அதில் முதாஃப் இலைஹி வரும். முதாஃப் இலைஹி வரும். முரக்கபுன் தௌசீஃபியுன் அப்படின்னா அது மௌசூஃபு சிஃபத்தும் வரும். அதில் என்ன வரும்? மௌசூஃபு சிஃபத். இப்போது இந்த 3 வாக்கியங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இஸ்மு இஷாராவாக ஒரு வாக்கியம் வருது, அல்லது முதாஃப் இலைஹியாக ஒரு வாக்கியம் வருது அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். ஆனால் முழுமையாக புரியாது. இன்னும் அதனோட ஏதாவது சில விஷயங்கள் சேர்த்தா மட்டும்தான் அது முழுமை பெறும். அப்படின்ற மாதிரியாக உள்ள விஷயங்கள் தான் இஸ்மு இஷாரா, முஷாருன் இலைஹி, முதாஃப் இலைஹி, மௌசூஃபு சிஃபத். இந்த 3 சட்டங்களும் இதில் ஜும்லா கைரு முஃபீதால. ஜும்லா கைரு முஃபீதா. இதே ஜும்லா முஃபீதா எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று ஜும்லா இஸ்மியா. இதுவும் ஞாபகம் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜும்லா இஸ்மியாவில் எது வரும்னா முப்ததா ஹபரும் வரும். முப்ததா ஹபர் வரும். ரெண்டாவது ஜும்லா ஃபிஅலியா. அதில் ஃபிஅல் ஃபாயில் வரும். மஃபூல் எல்லா இடங்களையும் வராது, சில இடங்களில் வரும். ஃபிஅல் ஃபாயில் மஃபூல் வந்துச்சுன்னா அது ஜும்லா ஃபிஅலியா. முப்ததா ஹபர் இருந்துச்சுன்னா ஜும்லா இஸ்மியா. முப்ததா ஹபரும் சரி, ஃபிஅல் ஃபாயில் மஃபூலும் சரி உங்களுக்கு முழுமையான அர்த்தம் கொடுக்கும். அது படிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இன்றி அந்த வார்த்தை முழுமையாக புரியும். அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு தான் ஜும்லா முஃபீதான்னு சொல்லுவாங்க. அது 2 வகைப்படும், சரிங்களா.